வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். சைக்கிளில் சென்ற பள்ளி மாணவியின் மீது லாரி மோதிய விபத்தில் மாணவி பலி. பெற்றோர் உறவினர்கள் சாலை மறியல். 8ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. 9ஆம் தேதி காவல்துறை நிகழ்ச்சியில் பங்கேற்பு. அரசு பள்ளி மாணவி நீட் தேர்வில் சாதனை. பானிபூரி விற்று படித்த மாணவிக்கு குவியும் பாராட்டுகள். இனி விரிவான செய்திகள். செல்போன் பேசியபடியே லாரி ஓட்டுநர் லாரியை ஓட்டிய நிலையில் சைக்கிளில் சென்ற 11வது வகுப்பு மாணவியின் மீது மோதியதில் மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் மேட்டுப்பாளையம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் பள்ளி முடிந்து சைக்கிளில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்ற மாணவி அஸ்வதி சாலையை கடக்க முயன்ற போது செல்போனில் பேசிக்கொண்டே வந்ததாக கூறப்படும் லாரி ஓட்டுநர் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தில் லாரியின் முன்பகுதி மாணவியின் தலையில் ஏறியதால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுத காட்சி அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்தது. இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த பெற்றோர், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளம் மாணவியின் உயிரை பறித்த இந்த சோக விபத்து மேட்டுப்பாளையம் பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 8ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகிறார். 9ஆம் தேதி புதுச்சேரி காவல்துறை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அமித்ஷா அதன் பிறகு திருவண்ணாமலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ பயண அட்டவணையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 8ஆம் தேதி பிற்பகல் 2:05 மணிக்கு மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் விமான நிலையத்திலிருந்து இந்திய விமானப்படை விமானம் மூலம் புறப்படும் அமித்ஷா மாலை 4:05 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கிருந்து மாலை 4:10 மணிக்கு புறப்பட்டு 4:55 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் வந்தடைகிறார். பின்னர் சாலை மார்க்கமாக தனியார் நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறார். 9ஆம் தேதி காலை 8:05 மணிக்கு தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்படும் அவர் 8:10 மணிக்கு கோரிமேட்டில் உள்ள புதுச்சேரி காவல்துறை மைதானம் சென்றடைய உள்ளார். அங்கு நடைபெறும் குடியரசுத் தலைவரின் காவல் நிறம் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் காவல் நிறம் வழங்கப்பட உள்ளது. விழாவை தொடர்ந்து அதே வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காலை உணவு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்கிறார். இதையடுத்து காலை 10:45 மணிக்கு புதுச்சேரி காவல்துறை மைதானத்தில் இருந்து புறப்படும் அவர் 10:50 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து இந்திய ஹெலிகாப்டரில் திருவண்ணாமலைக்கு புறப்படுகிறார். காலை 11:30 மணியளவில் திருவண்ணாமலையில் உள்ள ரமண மகரிஷி ஆசிரமம் அருகே உள்ள ஹெலிபேடில் தரையிறங்கி பின்னர் சாலை மார்க்கமாக ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமத்திற்கு சென்று தரிசனம் செய்யும் வகையில் அவரது பயண திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. பானிபூரி விற்று படித்த அரசு பள்ளி மாணவி அன்பரசி நீட் தேர்வில் 437 மதிப்பெண்கள் பெற்று மருத்துவ படிப்புக்கு தகுதி பெற்றுள்ளார். கலிதீர்த்தால்குப்பம் அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த அன்பரசி 12ஆம் வகுப்பில் 600 மதிப்பெண்களுக்கு 517 மதிப்பெண்கள் பெற்றதுடன் எந்தவித தனியார் நீட் பயிற்சி மையத்திற்கும் செல்லாமல் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் நீட் தேர்வில் 437 மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ படிப்பிற்கு தகுதி பெற்றுள்ளார். அன்பரசியின் தந்தை இருதய நோயால் உயிரிழந்த நிலையில் தாயார் கஸ்தூரி பானிபூரி விற்பனை செய்து குடும்பத்தை நடத்தி வருகிறார். பள்ளி முடிந்த பிறகு தினமும் மாலை தாய்க்கு உதவியாக பானிபூரி கடையில் பணியாற்றியபடியே படித்து இந்த சாதனையை அவர் படைத்துள்ளார். மருத்துவராகி ஏழை மக்களுக்கு குறைந்த செலவிலும் இலவசமாகவும் மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என்பதே தனது லட்சியம் என மாணவி அன்பரசி தெரிவித்துள்ளார். தந்தையை இழந்த நிலையில் தாய்க்கு துணையாக பானிபூரி விற்பனை செய்து கொண்டே படித்து நீட் தேர்வில் 437 மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணவி அன்பரசியை புதுச்சேரி சென்டெக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர்
திருபுவனையில் உள்ள அவரது இல்லத்திற்கே சென்று பொன்னாடை போர்த்தி டாக்டர் கோட், ஸ்டெத்தஸ்கோப் மற்றும் புத்தகங்கள் வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்வில் பேசிய நாராயணசாமி, 2023 முதல் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பிற்கு தகுதி பெறும் ஏழை அரசு பள்ளி மாணவர்களை நேரில் சென்று கௌரவித்து வருவதாகவும், இதுவரை 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நண்பர்களின் உதவியுடன் நிதி உதவி வழங்கி மருத்துவ கல்வியை தொடர செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அன்பரசியின் மருத்துவ கல்விக்கும் தேவையான நிதி உதவியை வழங்க உறுதியளித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி தாசில்தார் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை உடனடியாக செயல்படுத்தி தாய்வழி ஆதிதிராவிடர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு சமூக சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள தாசில்தார் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சென்டெக் மருத்துவ கலந்தாய்வு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் சமூக சான்றிதழ் கிடைக்காததால் மாணவர்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்தி தகுதியுடைய அனைவருக்கும் சமூக சான்றிதழ் வழங்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் 76வது பிறந்தநாள் விழா மங்கலம் தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவரும் புதுச்சேரி மாநில முதலமைச்சருமான ரங்கசாமியின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சமூக நலப்பணிகள் மற்றும் பொதுமக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றன. இதில் கீழ்சாத்தமங்கலம் பேட், மேல் சாத்தமங்கலம், ஆரியபாளையம், கோட்டைமேடு, கணவாப்பேட்டை, புதுநகர், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அருகில் உள்ள மேற்கு மாவட்ட அலுவலகம், உருவையாறு சண்முகசாமி நகர், உருவையாறு கலையரங்கம், அரசு உயர்நிலைப்பள்ளி உருவையாறு, தனத்துமேடு, பெருங்கலூர் பேட், பெருங்கலூர், அரியூர், தாமரை நகர், பங்கூர் மற்றும் திருக்காஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள், அன்னதானம், மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், மரக்கன்றுகள், புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். மேலும் முன்னாள் வாரிய தலைவர்கள் பாலமுருகன், ரேவதி பர்குணன், முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து துணைத் தலைவர் மங்கலம் சங்கர், ஏபிசி சங்கர், செல்வம், சரவணன், கண்ணபிரான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதேபோல் மங்கலம் தொகுதியின் பல்வேறு கிராம பஞ்சாயத்து தலைவர்களான சுரேஷ், ராமு, துரை, அச்சுதன், முருகசாமி, ஹரிகிருஷ்ணன், தியாகராஜன், ராஜசேகர், முத்துவேல் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மோகன்தாஸ், எழில், அருண், பிரபாவதி, ஹேமலதா, மகேஸ்வரி, ஜானகி, அமுதா, அருள் மேரி, பரமேஸ்வரி, சங்கீதா, பாக்கியவதி, விசாலாட்சி, சத்யபிரியா, பாபு, சிலம்பு, வீரப்பன், ஏழுமலை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மங்கலம் தொகுதி முழுவதும் நடைபெற்ற இந்த சமூக நல பணிகள் பொதுமக்களின் வரவேற்பை பெற்று சிறப்பாக நிறைவடைந்தது. ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் 2.0 திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட 9 பயனாளிகளுக்கு முதல் மற்றும் இரண்டாவது தவணையாக 16,65,000 ரூபாய்க்கான அரசாணையினை வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் 2.0 திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்காக முதல் மற்றும் இரண்டாவது தவணையாக 16,65,000 ரூபாய்க்கான அரசு ஆணையினை வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், நல ஆய்வாளர் ஜெயலட்சுமி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக கல்லூரியின் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாக நடுவரும் புதுச்சேரி அரசின் வருவாய்த்துறையின் சிறப்பு செயலருமான குலோத்துங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த நிகழ்வில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் என சுமார் 2000 பேர் பங்கேற்று பயன்பெற்றனர். இந்த நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் தலைமை தாங்கினார். மேலும் பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குநர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர்.
நிகழ்வில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உரையாற்றுகையில் வாய்ப்புகளை உருவாக்கி மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்பதையும், பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேறிய சாதனையாளர்களையும் அவர் தம் வாழ்க்கை வரலாற்றினையும் சான்றாக எடுத்துரைத்தார். மேலும் எதிர்காலத்தில் மாணவர்கள் சிறந்த தொழில் முனைவோராக உருவாக வேண்டும் என்பதையும், அதற்கு மத்திய மாநில அரசுகளின் பொருளாதார உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதலை பற்றியும் விளக்கமாக எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் தமது உரையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தில் செயல்படும் அனைத்து கல்லூரிகளின் சாதனைகள் மற்றும் பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கையினை எடுத்துக் கூறினார். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் எவ்வாறு தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொண்டு வாழ்வில் சிறந்த சாதனையாளர்களாக, தொழில் முனைவோர்களாக உருவாக வேண்டும் என்று எடுத்துரைத்து நம் வாழ்த்துரையை வழங்கினார். பொருளாளர் ராஜராஜன் தமது உரையில் மாணவர்கள் பாடத்தோடு கூடிய செய்முறை திறனிலும் அதிக கவனம் செலுத்தி முதன்மை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறவும், உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் முதன்மை பெறவும் இத்தகைய பாடப்பிரிவுகள் உறுதுணையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு திறன் சார்ந்த ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி தனது உரையில் கல்லூரியின் சிறப்பம்சங்களையும் சாதனைகளையும் பற்றி எடுத்துரைத்தார். மேலும் அவர் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அத்தியாவசிய தேவைகளை தவிர ஆடம்பர பொருட்களை தவிர்த்து தங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். சிறப்புற நடைபெற்ற இவ்விழாவிற்கு வளாகத்தில் இயங்கும் பல்வேறு கல்லூரிகளின் முதல்வர்கள், புல முதன்மையர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்று வாழ்த்தினர். நிகழ்வில் நன்றி உரையினை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவர் முனைவர் ஜெயவர்தனன் வழங்கினார். உப்பளம் தொகுதியில் வாய்க்கால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உப்பளம் தொகுதி அவை நகர் மில்லினியம் தெருவிற்கு எல் வடிவ வாய்க்கால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியில் சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகர் உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம், ஊர் பிரமுகர்கள் மனோகரன், ராசு என்கிற வரதன், குணாலன், பாக்யராஜ், ராஜசேகரன், தெய்வசிகாமணி, சண்முகம், கஜேந்திரன், ரவி, ராதா, சுந்தர், அமுதா மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். திண்டிவனத்தில் தொடர் செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்த ஆந்திர மாநில இளைஞர்கள் 6 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 11 செல்போன்கள் மற்றும் ஒரு காரினை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரசந்தாங்கல் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் திண்டிவனத்திலிருந்து விழுப்புரத்திற்கு செல்ல திண்டிவனம் மேம்பாலம் கீழே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பேருந்தில் ஏறியுள்ளார். அப்போது அவருக்கு பின்னால் நின்றிருந்த நபர் சுப்பிரமணியனின் சட்டை பாக்கெட்டில் இருந்து செல்போனை திருடியுள்ளார். உடனே அவர் அருகில் இருந்த நபரின் சட்டையை பிடித்து கூச்சலிடவே பொதுமக்கள் உதவியுடன் அந்த நபரை பிடித்து திண்டிவனம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த நபர் ஆந்திர மாநிலம் பார்வதிபுரம் பகுதியை சேர்ந்த செந்து என தெரிய வந்தது. மேலும் தொடர்ந்து அவரிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவரது கூட்டாளிகள் 5 பேர் திண்டிவனம் பகுதியில் செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தனிப்படையினர் செந்து கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த நஜிலா ராஜு, நஜிலா ராஜேஷ், ஹப்லா, கோரலா சந்துரு, கோரலா ரங்கா ஆகிய 5 பேரையும் அவர்கள் பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்து அவர்களிடம் இருந்து 76,000 ரூபாய் மதிப்பிலான 11 செல்போன்களை பறிமுதல் செய்து 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த திண்டிவனம் காவல்துறையினர் 6 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். வானூர் அருகே வேன் டயர் வெடித்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்ட பெண்கள் காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் வேன் வேலைக்காக ஆட்களை வழக்கமாக வானூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெண்களை ஏற்றி செல்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று காலை வேன் ஓட்டுநர் பாஸ்கரன் 20க்கும் மேற்பட்ட பெண்களை ஏற்றிக்கொண்டு வானூர் துத்திப்பட்டு நிறுவனத்திற்கு சென்று கொண்டிருந்தார். வேன் ரங்கநாதபுரம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக வேனின் டயர் வெடித்துள்ளது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலை நடுவே தலைக்குப்பிர கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது.
வேனில் பயணித்த 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பலத்த காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதில் வேன் ஓட்டுநர் மற்றும் 2 பெண்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த வானூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்திற்குள்ளான பெண்களை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வானூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வேன் தலைக்குப்பிர கவிழ்ந்து அதில் பயணித்தவர்களுக்கு சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சைக்கிளில் சென்ற பள்ளி மாணவியின் மீது லாரி மோதிய விபத்தில் மாணவி பலி. பெற்றோர் உறவினர்கள் சாலை மறியல். 8ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. 9ஆம் தேதி காவல்துறை நிகழ்ச்சியில் பங்கேற்பு. அரசு பள்ளி மாணவி நீட் தேர்வில் சாதனை. பானிபூரி விற்று படித்த மாணவிக்கு குவியும் பாராட்டுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.